السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هو إلا ذكر للعالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிறப்பிற்குரிய ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் கடமையை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நிறைய மக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றிருந்தும் அவர்கள் இதனுடைய பலனை அடையாமல் இருக்கின்றார்கள். முறையாக தொழுவதில்லை, நோன்பு நோன்பதில்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பேணுவதில்லை, பின்னடைவுகளை காண முடிகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலக ஆசைதான். அவன் இந்த உலக ஆசை இருக்கிறதே, சம்பாதிக்கணும், நாம நோன்பு வச்சுட்டா வேலை செய்ய முடியாது, நோன்பு வச்சுட்டா இப்படி ஆயிடும், நோன்பு வச்சுட்டா அப்படி ஆயிடும், தொழுதா நேரம் கிடைக்காது என்ற இந்த உலகத்தை பின்னால ஓடக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலான மக்கள். உடல் ஆரோக்கியமும் எல்லாம் பெற்றிருந்தும் என நோன்பு நோற்பதில் பின்னடைவு இருக்கின்றார்கள். ஆக இந்த மக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு உலகத்துடைய தேற்றம் ஆசை எதுவரை இருக்குன்னு சொன்னா, கபரை சந்திக்கும் வரை. இந்த உலக ஆசை இன்னும் வேணும் அப்படின்னு நான் இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு உலகத்துக்கு பின்னால் அவன் போயிட்டே இருப்பான். அவன் ஆசை முழுமை பெறுவதே இல்லை. எதுவரை முழுமை பெறுவதில்லை அப்படின்னு சொன்னா, கபர்ல வச்சு அவன் மேல மண்ணை தூக்கி போடுவாரு. சொல்றாங்களே, சில நேரம் திட்டுறதுல கூட சில பேர் போடுவாங்க, வாயில் மண்ணு விழுவோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அவனுடைய ஆசை அவனுடைய வாயில் மண்ணுதான் நிரப்பமாகும். ஆக அந்த மாதிரி மனிதனுடைய ஆசை முடிவடைவதே இல்லை, கடைசி வரைக்கும் முடிவடைவதே இல்லை. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் தூக்கு போட்டு செத்துடுறாங்களே, அவங்கெல்லாம் இந்த உலகத்துல பேய அலையிறாங்க அப்படின்னு. ஏன்பா அப்படி சொல்ற, ஏன் பேய எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறது இல்லை, அவருடைய ஆசைகள் முழுமை பெறாமல் செத்து போடுறாங்க. நான் சொன்னேன், 60, 70, 80 வயசு 100 வயசுல சாப்பிடுறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு எவ்வளவு ஆசைகள் இருக்கு. இந்த 20, 80, 30 இருக்கக்கூடிய ஆசை விட 70, 80 இருக்கக்கூடிய ஆசைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கும். ஆகவே இயற்கை மரணம் அடைந்தாலும் கூட ஆசைகள் நிறைவேறுவதில்லை. ஆக எந்த ஒரு மனுஷனும் செத்த பிறகு இந்த உலகத்துலாம் வரமாட்டாமா என்று அவனுக்கு சொல்லிட்டு சில விளக்கங்களும் சொன்னோம். அப்ப அதுல நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு ஆசை எப்போதுமே முழுமை பெறுறதில்லை. புத்தர் கூட சொன்னாரு, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு. நம்மளாம் ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டாரு, சரி, அது வேற விஷயம். ஆனா ஆசை என்பது ஒரு மனிதனுடைய அழிவுக்குரிய முதல் காரணம். ஷைத்தான் என்ன செஞ்சா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட நீங்க இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்பதற்காக தான் அந்த மரத்துடைய கனியை புசிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே நீங்க அந்த மரத்துடைய கனியை நீங்க புசித்தீர்கள் என்று சொன்னால், சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துவீங்க என்ற அந்த ஆசை விட்டுலாம்.
அவங்களே என்ன பண்றாங்க, பதறி போய் எங்கிருந்து சொர்க்கத்தை நம்ம வெளியேற்றப்படுவோமோ என்று பதறி போய் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்கணும் என்ற ஆசையின் காரணத்தால அந்த பலசை ருசிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. ஆகவே அந்த ஆசை தான் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆரம்ப மனிதன் ஆபில் காபில் அவங்க ஆரம்ப காலத்துல எப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் தோட்ட பிறக்கும், ஜோடி ஜோடியா பிறக்கும். அவங்க கூட பிறக்கிறது அதுக்கு கீழே உள்ளவனுக்கு கட்டி கொடுப்பாங்க. கீழே உள்ளவனுக்கு கூட பிறந்தவனுக்கு பெரியவனுக்கு கூட பிறந்த ஆணுக்கு கட்டி கொடுப்பாங்க. ஆகவே அவன் கூட பிறந்த பெண்ணை இவருக்கும், இவர் கூட பிறந்த பெண்ணை அவருக்கும் மாற்றி திருமணம் செய்வாங்க. ஆனா அவன் பெரியவன் என்ன செய்யறான், என் கூட பிறந்த பொண்ணு அழகா இருக்கிறா, அவன் கொடுக்க மாட்டேன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டதனுடைய விளைவு என்ன, அவ்வளவு கட்டளை என்றால் நீங்க 2 பேர் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க. அந்த குர்பானி யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படுகின்றதோ அவங்க ஹக்கில் இருக்கிறார், சத்தியத்தில் இருக்கிறார் அப்படின்னு நல்லா கட்டளையா இருந்தார். அதே மாதிரி 2 பேரும் குர்பானி கொடுக்குறாங்க. சிறியவனுடைய குர்பானி அங்கீகரிக்கப்படுகின்றது, பெரியவனுடைய குர்பானி அங்கீகரிக்கப்படல. இப்போ பெரியவனுக்கு கோபம் வரும், ஆஹா நான் ஆசைப்பட்ட பெண் எனக்கு கிடைக்காம போய்விடுமோ என்று என்ன செய்யறான்னு சொன்னா சிறியவனை கொலை செய்து விடுகின்றார். அதான் முதல் மரணமே இயற்கை மரணம் இல்லை, கொலையினால தான் விழுது. எதனால விழுதுன்னா ஆசையினால விழுது. ஆக ஆசை என்பது அளவு போலதான் இருக்கும். அதையும் மீறி போகணும்னு வச்சுக்கிறேன், கிடைக்காத விஷயத்துக்கு நாம் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொன்னா இது போல தீமைகள் தான் நாம் விட வேண்டிய ஒரு அவல நிலையா ஏற்படுகிறது. ஆக ஆசை என்பது மனுஷனுடைய அழிவுக்கு, இந்த உலகத்துல யாரெல்லாம் கொலை செய்யறாங்களோ அதனுடைய ஒரு பங்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மகனுக்கு போய் சேரும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறார். அதே போல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். முன்சென்ற சமுதாயத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா தக்குவாதாரி, நல்லா ஈமான்தாரி, நல்லா அந்த வேதங்களை கற்றறிந்து வேதங்களை சரளமாக மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மனுஷன். இது நான் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். வதுரு நப அல்லதி ஆதைனா ஆயாத்தினா, நபியே ஒரு மனுஷனுடைய வரலாறை உங்களுக்கு சொல்லி காமிங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னு சொன்னா ஆதைனா ஆயாத்தினா, என்னுடைய ஆயத்துகளை அவனுக்கு கொடுத்திருந்தேன். அல்லாஹ்வே ஒரு மனுஷனை பத்தி என்னுடைய கல்வி ஞானங்களை அந்த மனுஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவனா இருந்திருப்பான் பாருங்க, எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து பெற்றவனா இருந்திருப்பான் பாருங்க. ஆக உயர்ந்த அந்தஸ்தை கல்வி மாணவ இருந்தாங்க, கல்வியில சிறப்பு பெயர் பெற்றவன், எல்லாமே சிலாகித்து சொல்லக்கூடிய அந்த மனுஷனை உலக ஆசைகளாக காண்பிக்கப்படுது. உலக மோகம் அவங்க கண்ணுக்கு முன்னால் வருது. என்ன செய்யறான், அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் நழுவலாம். ஷைத்தான் விடுவானா, ஷைத்தான் உடனே பின்தொடர்ந்தான். வழிவிட்டவர்கள் ஒருவனா மாறினான். அந்த வசனத்துடைய ஆரம்பத்துல கல்விமான் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்கின்றான். இடையில் நடந்தது என்னன்னு சொன்னா மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் நழுவலாம். ஷைத்தான் அப்படி எழுதுதான். அந்த அதே வசனத்துடைய கடைசியில சொல்றான், வழிவிட்டவர்கள் ஒருவனாக நாம் மாறிவிட்டோம். இன்னைக்கு நம்ம கூட எத்தனை சோதரர்கள் பார்ப்போம், நல்லா சொல்லுவாங்க, இபாதத்துல வணக்க வழிபாடுல தன்னை முழுக்க ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசல் பக்கமே பார்க்க முடியாது. மார்க்கத்துக்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் வேலை வராங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, காரணம் சொல்லிட்டு அப்படின்னு நழி விடுவாங்க. அப்படி ஷைத்தானுக்கான கொஞ்சம் ஆசை காட்டுப்பான், இப்படி வாடா அப்படின்னு கொஞ்சம் இழுப்பான். முடிஞ்ச அவன் கதை அவன் அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனியா இருக்கக்கூடிய ஆடை ஓநாய் கபலீகரம் செய்வது போல மூமின்கள் இறையச்சம் உள்ளவர்கள் அவர்கள் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் அப்படி நழுவுனாங்கன்னு வச்சுங்களேன், ஷைத்தான் அப்படியே அள்ளிட்டு போயிடுவான். வாடா வச்ச அப்படின்னு என்ன பண்றான், தன் பக்கம் இழுத்துட்டு போயிடும். ஆகவே அல்லாஹ் மேலும் சொல்றான், நாம் நாடி இருந்தால்
அவனை அந்த மனுஷனை இந்த உலகத்துல அவனுடைய புகழை உயர்த்திருப்போம். சபர் பொறுமைதான். அதாவது நம்முடைய ஆசைகள் இருக்குதான் செய்யுது. மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷனே இல்லை. அந்த ஆசையை கட்டுப்படுத்தும் மனுஷன். அந்த ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் உண்மையான மனுஷன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு சதை துண்டு இருக்கு. மனுஷனுடைய உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு. இதா சரஹத் சரஹத் ஜஸதுக்குள் வைதா ஃபஸதத் ஃபஸதத் ஜஸதுக்குள். அது சீரா இருக்கும் அப்படின்னு சொன்னா உடம்பு ஃபுல்லா சீரா இருக்கும் அந்த துண்டு. அது கெட்டுடுச்சுன்னு சொன்னா உடம்பு முழுக்க கெட்டுடும். அது என்னன்னு சொன்னா வையக்கல், அதுதான் கல்வி. ஆகவே இந்த கல்வியில ஆசை அளவு கடந்து இருக்கும். எவ்வளவுதான் கொடுத்தாலும் வேணான்னு இருக்காது. இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். ஒரு ஓடைக்கே தங்கமாக ஆக்கப்பட்டாலும் ஆதமுடைய மகன் இன்னொரு ஓடை எனக்கு தங்கமாக வேண்டும் என்று ஆசை கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மனுஷனுக்கு அந்த அளவுக்கு ஆசை வேணும் 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 என்று மனுஷன் இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் மேலும் உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த மனுஷன் உலக ஆசையின் மீது அதிகம் நோக்கம் கொள்ளாமல் தேவைக்கு உட்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுடைய புகழை நாம் உயர்த்திருப்போம். பார்க்கணுமா இல்லை? சஹாபாக்கள் மாலை வனத்தில் வாழ்ந்த அந்த ஏழைகள் உடுத்துவதற்கு உருப்படியான துணி இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. ஆனா தீனில பற்றா இருந்தாங்க, உறுதியோடு இருந்தாங்க. இன்னைக்கு நாம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறோம். அவர்கள் பேசப்படாத ஒரு பயான் இல்லை, அவர்கள் பேசப்படாத ஒரு நற்காரியம் நல்ல செயல்களை நாம் செய்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் அவர்களிடம் பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்தவர்கள் அல்ல. ஆகவே எல்லா விஷயத்திலும் அவங்க பின்னடைந்த அந்த மக்களை அல்லாஹ் சிறப்பித்து இந்த அளவுக்கு கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆக அந்த காரியத்துக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஏன்? இறைச்சின் அடிப்படையில் அவர்கள் இருந்ததற்காகத்தான். அல்லாஹ் தான் சொல்றான், நாம் நாடு இருந்தா இந்த உலகத்திலேயே அவருடைய புகழை உயர்த்திருப்போம், ஆசிரியத்திலும் அவர்களுக்கு மிக உயர்ந்த தரஜாக்களை கொடுத்திருப்போம். ஆனா வலாக்கின்னஹு அகலத இலல், இந்த உலக வாழ்க்கை தான் பெருசு என்று நினைச்சான். தன்னுடைய மனையச்சியை பின்பற்றினான், தன்னுடைய மனையச்சியை பின்பற்றினான். அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மதலும் கமதல்கள். அவருக்கு உதாரணம் நாயை போன்றது என்று சொல்லிட்டார். ஏன் அல்லாஹ் நாயை சொல்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாவே விளக்கத்தை சொல்றான். இந்த அறையில ஏதாச்சும் நீங்க போட்டீங்கன்னு சொன்னாலையும் அது சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நாங்க தமிழ் கொண்டிருக்கும். அது போடாம அது விரட்டுனா கூட போயிட்டு மறுபடியும் நீங்க போடுவீங்க அப்படின்னு தொகை விட்டு கொண்டு இருக்கும். ஆக இந்த உலக விஷயத்துல அவன் தேடுறதுல இந்த அளவுக்கு நாயை போன்று இருப்பான். இந்த நாயுடைய தன்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு பெரிய குணமே கிடைச்சாலும் சரி, இன்னொரு நாயை கிட்ட விடாது. அது சாப்பிட்டே இருக்கும். இன்னொரு நாய்க்கு பக்கத்துல வரும் அப்படின்னு வேலையை பண்ணும். அந்நிய நாய் இல்ல, தான் குட்டி போட்ட குட்டி கூட சாப்பிட்டு இருக்கோம். தான் ஈட்டெடுத்த குட்டி கூட தாய் கூட சாப்பிடுறதுக்கு அது வரும். அது வந்தா அதையும் என்ன செய்யும்? விரட்டி விடும். அதுதான் பால் பிடிக்கும். ஆனா இது சாப்பிட சாப்பிட குழந்தைய சாப்பிட விடாது நாய். ஆனா மற்ற உயிரினங்கள் அப்படி இல்லை, ரெண்டு போய் ஊட்டி விடும். நாயுடைய தன்மை இருக்கு, அது குட்டியா இருந்தா கூட கிட்ட சேர்க்காது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாயுடைய தன்மை எப்படி சொல்ற பாருங்க. இந்த உலகத்தினுடைய மோகங்கள், உலகதான் பெருசு நினைக்கிறது, இதுலதான் என்னுடைய எல்லாமே இருக்கு அப்படின்னு மனுஷன் ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு உதாரணம் மதலும் கமதல்கள், நாயை போன்றது. இந்த அழகியல அவதத்துக்கு என்னது? அந்த நாயுடைய உதாரணம் என்ன தெரியுமா? நீங்க விரட்டினாலே சரி, நீங்க ஏதாச்சும் போடுவீங்க, நாக்கு தொங்க விட்டு கொண்டு இருக்கும். விரட்டாவிட்டாலும் நீங்க ஏதாச்சும் போடுவீங்க என்று நாக்கு தொங்க விட்டு கொண்டு இருக்கும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது மிக மோசமான உதாரணம், கெட்ட உதாரணம் தான். ஆனா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் சிந்திக்க வேண்டும், நல் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய உதாரணங்களை நாம் சொல்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்கள், எதுவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் அது
மிகப்பெரிய நன்மை பெறக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே போதும் என்ற மனப்பான்மை எது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். கிடைச்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலையா அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இது கிடைக்கலையே என்று ஆதங்கப்படக்கூடாது. லா ததமன்னு மா ஃபதலல்லாஹு பஅதன் அலா பஅத். இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருவரை விட ஒருவர் அல்லாஹ் மேன்மையாக்கி வச்சிருக்கான். ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் மேன்மையாக்கி வச்சிருக்கான். அதன் மீது நீங்க ஆதங்கப்படாதீர்கள், ஆசைப்படாதீர்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன்பா எல்லாரும் பணக்காரன் ஆக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க, எல்லாரும் பணக்காரன் ஆக்க வேண்டியதானே அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. நான் சொன்னேன், எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், என் வேலையை யார் செய்யுது, உன் வேலையை யார் செய்யுது? எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டா என் வேலை நீங்க செய்ய மாட்டீங்க. இப்ப நானே விவசாயம் செய்ய முடியாது, நானே அறுவடை செய்ய முடியாது, நானே தச்சனா ஆக முடியாது, நானே புத்தனா இருக்க முடியாது, நானே ஆச்சரியா இருக்க முடியாது. ஆகவே இது யாருக்கு சொன்னா, என் வேலை நீங்க செய்யணும், உங்க வேலை நான் செய்யணும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல பொருளாதாரத்தை ஒருவர் மேன்மைப்படுத்தி அதை ஈட்டுவதற்காக ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர் ஆகியிருக்கான தவிர இதை வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டுவதற்கல்ல. இது பெருமை பாராட்டக்கூடியவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை கொடுக்கலாம், அது வேற விஷயம், அது தனி சப்ஜெக்ட், அதை பத்தி ஒரு நாளைக்கு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இது ஒருவர் பொருளாதாரத்தில் ஒருவர் மேன்மைப்படுவது என்பது அல்லாஹ் இதுல ஒருவருக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறார். இந்த துனியா தான் அப்படி, இந்த துனியாவில் இப்படிதான் நியதி. ஆகிரத்துல அப்படியெல்லாம் இல்லை, சொர்க்கத்துல எல்லாம் அப்படி இல்லை. எல்லாருமே பணக்காரு, யாருடைய தேவையுடையவர்களா இருக்க மாட்டாங்க. அது எப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அது சொர்க்கம். துனியா அப்படி இல்லை, ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அத்தகைய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி கிடைத்ததே போதும் என்று அந்த மனப்பான்மையோட அந்த உணர்வோட வாழ்வோமாக கிடைத்த பொருளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்று செலுத்துவமாக அல்லாஹ் சொல்கிறார், நான் கொடுத்தது வைத்துக் கொண்டு நீங்க சுக்ரியா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மேலும் மேலும் அதிகரிப்பான். இது கொடுத்த அந்த பொருளாதாரம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எல்லாம் கொடுத்தா இன்னும் கொடுத்தா என்ன இருக்கும், ஏன் எல்லாம் என்ன இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கா அப்படின்னு நீங்க இப்படி செய்வீங்கன்னு சொன்னா இன்னும் அதாபில சக்தி என்னுடைய அதாபம் கொஞ்சம் மேலும் அதிகமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இருக்கிறத வைத்துக் கொண்டு சுக்ரியா செய்யும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத் அதுல இருக்கு. அதுல நான் சுக்ரியா செய்யும் போது அல்லாஹ்வுடைய அதாபும் மேலும் அதன் மீது படுகின்றது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகின்றார். ஆக அத்தகைய நல்லடியார்கள் ஆவதற்கு நம்ம நிச்சயமாக அனைவர்களுக்கும் நல்ல வாசந்தாவான சுபஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்